ஹாய் அங்கிள். என்ன அங்கிள் ஐஸ்கிரீம் டப்பா வெளியே வச்சிருக்கீங்க? இன்னைக்கு ஒரு பிடிக்க வேண்டியதான். நான் அங்கிள் இப்படி பண்ணிட்டீங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஒன்றும் இல்லைப்பா, சம்மதம் இல்லாததை வந்து சம்மதப்பட்ட தான் நம்ம வேலை. கிச்சன்லாம் நீ பார்த்துருப்ப நீ. சரி அங்கிள், ஐஸ்கிரீம் தான் கிடைக்கல. இது சாப்பிட்டேன்னா கொஞ்சம் உடம்பு ஏற்றிக்கிறேன் அங்கிள். இந்த கொட்டையை டஸ்ட்பினில் போட்டுடுறேன் அங்கிள். ஒன்றும் இல்லைப்பா, பேரிச்ச பழம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நிறைய பேருக்கு வந்து அது விஷயம் வந்து தெரியாது. எனர்ஜி வந்து டெய்லி அது சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த விதை இருக்கு இல்லையா, இந்த விதையை வந்து மொத்தமாக சேரும் போது என்ன பண்ணணும், அதை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் போட்டு லேசாக வந்து வறுத்துட்டு பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. மிக்சியில் வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து தனியாக வச்சுக்கலாம். இதில் வந்து இப்போ ரெகுலராக வந்து இது காஃபி குடிக்கிற மாதிரி இதையும் வந்து கொஞ்சமாக வந்து கொடுத்தா போதும், ரொம்ப ஜாஸ்தி கொடுக்க வேண்டாம். இதில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து பாடி இன்ஃப்ளமேஷனுக்காக நல்லது, அது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். நிறைய விஷயம் வந்து இந்த பவுடர் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இவ்வளோ நாள் வந்து எது வேஸ்ட்டு சொல்லிட்டு நம்ம டஸ்ட்பினில் போகிறோமோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஹெல்த்துக்கு. இதுவே ட்ரை பண்ணி பாருங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.